கடந்த ஜூன் 17ஆம் தேதி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கையெழுத்தான தற்காலிக ஒப்பந்தத்தின் 60 நாள் கெடு முடிவடைந்துள்ளது. ஆர்முஸ் ஜலசந்தியை யார் கட்டுப்படுத்துவது என்ற சர்ச்சை காரணமாக ஒப்பந்தம் முறிந்துள்ளதால் போர் நிறுத்த கால கெடுவை நீட்டிக்கும் எண்ணம் இல்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் ஆர்முஸ் ஜலசந்தியை அமெரிக்காவின் ஒரு பிரதேசமாக விரைவில் அறிவிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் அறிவிப்பை நிராகரித்துள்ள ஈரான், ஆர்முஸ் ஜலசந்தி எப்போதும் தங்களுக்கே சொந்தமானதாக இருக்கும் என்றும் அனைத்து நிபந்தனைகளையும் அமெரிக்கா ஒப்புக்கொள்ளும் வரை ஆர்முஸ் ஜலசந்தியை முழுமையாக திறக்க முடியாது என்றும் கூறியுள்ளது. இதற்கிடையே போர் பதற்றங்களை குறைப்பதற்கு பதிலாக தங்களின் நீடித்த போரை சமாளிக்கும் திறனை அதிகரிக்க இந்த 60 நாள் காலக்கெடுவை ஈரானின் தலைமைக்குள் இருக்கும் சக்தி வாய்ந்த அடிப்படைவாத கொள்கை உடையவர்கள் பயன்படுத்தி உள்ளனர் என்று உளவுத்துறை அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. அமைதி பேச்சுவார்த்தைகளில் நம்பிக்கை இழந்துள்ள ஈரானின் அடிப்படைவாதிகள் ஏவுகணை உற்பத்தியை பல மடங்கு அதிகரித்துள்ளதுடன் ராணுவ கட்டமைப்பிற்குள் IRGCயின் பங்கை விரிவுபடுத்தி தற்காப்பு நிலையில் இருந்து முழுமையான தாக்குதல் பாதைக்கு மாறியுள்ளனர். குறிப்பாக ஈரான்-ஈராக் போர் மற்றும் முந்தைய உள்நாட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளில் அனுபவம் வாய்ந்தவர்கள் உட்பட மூத்த தளபதிகள் முக்கியமான பாதுகாப்பு மற்றும் காவல் பதவிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஈராக் மற்றும் ஏமனில் ஈரானுடன் கூட்டணி வைத்துள்ள ஆயுத குழுக்களுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே நெருங்கிய செயல்பாட்டு ஒருங்கிணைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. இத்தகைய ஒருங்கிணைப்பு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு தாக்குதல்களையும் ஈரான் தனது உடனடி எல்லைகளுக்கு அப்பால் விரிவுபடுத்தவும் செங்கடல் உட்பட முக்கியத்துவம் வாய்ந்த கடல்வழி பாதைகளில் அழுத்தத்தை உருவாக்கவும் வழிவகுக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஈரானின் அடிப்படைவாதிகள் தங்களின் எதிர்கால ராணுவ நடவடிக்கைகளுக்கான காலமாக மாற்றியதுடன் நாட்டின் மீதான பொருளாதார அழுத்தத்தை குறைப்பதற்கான முயற்சியாகவே இந்த பேச்சுவார்த்தைகளை புரிந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வளைகுடா நாடுகளின் உள்கட்டமைப்பு, எரிசக்தி வசதிகள் மற்றும் பிற முக்கிய இலக்குகள் மீதான தாக்குதல்களை ஈரான் நடத்தக்கூடும் என்ற அச்சம் அதிகரித்துள்ளன. அமெரிக்காவுடனான நேரடி பகைமை தீவிரமடைந்தால் பிராந்திய உள்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி சொத்துக்களை குறிவைக்கும் சாத்தியத்தை ஈரானின் ராணுவம் அதிகளவில் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே ஈரானை கட்டுக்குள் கொண்டுவர தொடர்ந்து ராஜதந்திர வழிமுறைகளையும் பொருளாதார தடைகளையுமே அமெரிக்கா நம்பியுள்ளதாக கூறப்படுகிறது. கூடுதலாக ஆர்முஸ் ஜலசந்தியை நிர்வகிப்பது குறித்து ஓமனுடன் ஈரான் தனியாக பேச்சுவார்த்தை நடத்தி வரும் சூழலில் ஓமன் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் எனவும் அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். புதிய திருப்பமாக ஈரான் போரால் பொருளாதார ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் அதிக பாதிக்கப்பட்ட சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், பக்ரைன், குவைத் ஆகிய நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவையெல்லாம் ஈரான் போரை மேலும் விரிவுபடுத்துவதற்கான ஆரம்பகட்ட அறிகுறிகளாகவே பார்க்கப்படுகிறது.